ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா winRARனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு winRARங்கிறது வந்து உங்கள் ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி செக்யூரிட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அது வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் அந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம். winRAR ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து winRAR exe ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். தென் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதான் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல். இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க, இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. எஸ் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து winRAR வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அது எப்படி winRAR ஃபைலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் எந்த ஃபைலை வந்து winRAR ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை, இப்போ நான் வந்து ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ winRAR ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட் டு அச்சீவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதிலே இருக்கிறதுனால அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ரேர் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறீங்களா, ரேர் ஃபோர் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறீங்களா, ஜிப் ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணணுமோ அந்த ஃபார்மெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேரில் நான் இருக்கட்டும், அதனால் ரேரை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இது எதுக்குன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு. அந்த செட் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு நேம், உங்கள் பாஸ்வேர்டு என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து டபுள் இஜெட் கொடுத்துருக்கேன். டபுள் இஜெட் கொடுத்துட்டேன், அதாவது ஷோ பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள் இஜெட் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஹாய்ங்கிற சிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸி கொடுத்துக்கோங்க. இப்போ இதான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் வந்து பாஸ்வேர்டு கேட்குது. நான் இப்போ வந்து கொடுத்த அந்த பாஸ்வேர்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் winRAR. அதாவது ஒரு ஃபைலை வந்து ரேர் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து கொஞ்சம் செக்யூராக நம்ம டேட்டாவாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.